Welcome to all. I am Kavin, lecturer from Automobile Engineering, the Christian Institute for Technical Education, Vatanjitram. Today, video lecture topic la பார்க்கக்கூடிய டாபிக் காசஸ் ஆஃப் எக்ஸசிவ் டயர் வியர். என்னென்ன காரணங்கள்னால அதிகப்படியான தேய்மானம் டயரில் தேய்மானம் ஆகிறது அப்படிங்கிறது தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டயர் வியர் அப்படின்னா என்ன அப்படின்னா டயர்னுடைய தேய்மானம் அப்படிங்கிறது தான் இதனோட மீனிங். டயர் தேய்மானத்திற்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னென்ன காரணிகள்னால டயர் தேய்மானம் ஆகிறது அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கினோட கான்செப்ட். ஃபஸ்ட்டு டயர் தேய்மானத்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதை வந்து தேய்மானம் ஆகாமல் தடுக்கலாம். ஒருவேளை நம்ம அதை கரெக்டாக செக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது தேவையில்லாத வீண் செலவையும் ஆபத்தையும் விளைவிக்கும். ஃபஸ்ட்டு என்னென்ன காரணிகளை நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா அது வந்து தேவையில்லாத டயர் தேய்மானத்தை உருவாக்காது. First one, maintain inflation pressure. Second one, vehicle overload, wheel alignment, tire rotation, brake system, suspension system, respect the speed limit, change the tires according to the season, tires spin excessively. ஸோ இந்த 9 factors பேஸ் பண்ணி தான் நமக்கு டயர் தேய்மானத்தை அதிகப்படியாக ஆகாமல் தடுப்பதற்கு நம்ம இதை கரெக்டாக செக் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா அதிகப்படியான தேய்மானத்தை குறைக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன், மெயின்டைன் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர். அதாவது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய டயரில் காற்றின் அளவு எப்போதுமே சரியாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணவங்களே வந்து வெஹிக்கிளோட ப்ளே கார்ட் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ப்ரெஷரில் நீங்கள் வந்து டயரை மெயின்டைன் பண்ணிட்டு வரணும், அதில் எவ்வளோ உங்களுக்கு வந்து ஏர் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒன் டைம் மட்டும் செக் பண்ணாமல் நம்ம மந்த்லி ஒன் டைம் மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம டயர் செக் பண்ணாமல் நம்ம எப்போவெல்லாம் மேக்ஸிமம் ட்ரிப்புக்கு அவுட் சைடு எடுத்துகிட்டு போகிறோமோ அப்போ எல்லாமே நம்ம வந்து அதனோட ப்ரெஷர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். 70% ஆஃப் வெஹிக்கிளில் ஒரு டயராவது காற்று குறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 23% ஆஃப் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் இன்ஃப்ளூயன்ட்டாகவே இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம நார்மலாக வச்சுருக்கக்கூடிய ப்ரெஷர்னோட அளவை விட குறைவான காற்றில் தான் வாகனத்தை உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 17% ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் இன்ஃப்ளேட்டடாக, அதாவது 40 இருக்கணும் அப்படின்னா 50 வச்சு ஓட்டுறது. ஐ மீன் 50 பார் அந்த காட்டனோட அளவை வந்து நம்ம 50 வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரியான இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாகனத்தினோட செயல்திறனை குறைக்கும். அதாவது நம்மளோட ஸ்பீடையோ அல்லது உங்களுக்கு டயரில் தேய்மானத்தையும் கூட உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன், வெஹிக்கிள் ஓவர்லோட். ஸோ நம்ம வெஹிக்கிள் ஓவர்லோடை பொறுத்த வரையிலும் மேனுவல்லையே நமக்கு ஓனர்ஸனோட மேனுவல்லையே எவ்வளோ லோடை வந்து நம்ம அதில் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஓவர்லோட் நம்ம வண்டியில் நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு தேவையற்ற அழுத்தத்தை உண்டு பண்ணி ஸோ தேவையில்லாத அழுத்தத்தை கொடுக்கறதுனால டயரானது தேய்மானம் அடைகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான கான்செப்ட். அகெயின் வீல் அலைன்மெண்ட், ஐ மீன் நெக்ஸ்ட் டாபிக். வீல் அலைன்மெண்ட்டை பொறுத்த வரையிலும் நமக்கு ரொம்ப முக்கியமான செயல், அதாவது வாகனத்தின் பராமரிப்பிலே மிக முக்கியமானது. வீல் அலைன்மெண்ட் செய்யலை அப்படின்னா ஒவ்வொரு வீலும் வெவ்வேறு வகையான எடையை தாங்கும். அப்படி வெவ்வேறு வகையான எடையை தாங்கிறப்ப நமக்கு ஒரு சைடில் ஃபுல்லாகவே வெயிட் நமக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்,
டயர்னோட தேய்மானத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிள் நம்ம ஓனர் மேனுவல்லே வந்து எப்படியெல்லாம் வீல் அலைன் பண்ணியிருக்கணும், ஸோ இது எப்படியெல்லாம் வந்து அதனோடைய பண்ணுனா தான் நமக்கு அந்த டயர்னோட லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. வீல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது எவ்ரி 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு நம்ம வீல் அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ எகைன் நம்ம அடிக்கடி வீல் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறது, அதனோட ஆங்கிள்லாம் எப்படி இருக்குது, அந்த வீல் கரெக்டாக அலைன் ஆகிருக்கா அப்படிங்கிறத எகைன் செக் பண்ணிக்கிறது, திரும்ப திரும்ப செக் பண்ணுறது. ஸோ வந்து நமக்கு வீல் அலைன்மெண்ட்டை எவ்வளோ தூரம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோமோ அது நம்மளோட டயர்னோட தேய்மானத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக், டயர் ரொட்டேஷன். ப்ராப்பர் டயர் ரொட்டேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெயின்டெனன்ஸ். அதாவது முறையான டயர் ரொட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல்பாடுகள் ஒன்று. During the tire rotation, each wheel is removed and moved from its location to the another location. அதாவது ஒவ்வொரு டயர் ரொட்டேஷன் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா வீலையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அதனோட லொக்கேஷனில் இல்லாமல் அனதர் லொக்கேஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா? ஃப்ரம் எக்ஸாம்பிள், ஃப்ரண்ட் வீலோட லெஃப்ட் சைடை வந்து பார்த்திங்கன்னா பேக் வீலுக்கு வந்து ரைட் சைடு நம்ம போடுற மாதிரியும், எகெயின் ஃப்ரண்ட் வீலோட ரைட் சைடை வந்து பேக் வீலோட ஃப்ரண்ட் சைடுக்கு போடுற மாதிரியும், அல்லது கிராஸில் மல்டிப்புளாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி இது அதற்கு இதுக்கு அப்படின்னு மாறி நம்ம டயர் ரொட்டேட் பண்ணி போடுறது மாதிரியும் நம்ம அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தேவையற்ற தேய்மானத்தை வந்து டயர்னோட தேய்மானத்தை வந்து குறைக்கும். இதனோட டயர் ரொட்டேஷனை பொறுத்த வரையிலும் எவ்ரி 8000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நம்ம பண்ணினாவே போதுமானது. அகெயின் இம்பார்ட்டன்ட். அடுத்த டாபிக், பிரேக் சிஸ்டம். இந்த பிரேக் பேட்ஸ் வியர் அவுட் இட் லீட்ஸ் டு அன்ஈவன் ஹையர் வியர். பிரேக் பேடெல்லாம் நமக்கு தேய்மானம் அடைஞ்சிச்சு அப்படின்னா கூட அது ஒரு சமமற்ற டயர் தேய்மானத்தை வழிவகுக்கிறது. ஸோ இந்த பிரேக்கிங் சிஸ்டத்தை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதை அடிக்கடி டெஸ்ட் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளோட தேய்மானம் டயர் தேய்மானத்தையும் குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அகெயின் நெக்ஸ்ட் டாபிக், சஸ்பென்ஷன் சிஸ்டம். தென் சஸ்பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா, அல்லது நம்ம நார்மலாக வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஒரு சமமற்ற தேய்மானம், அதாவது வந்து டயர்னோட தேய்மானத்தை உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தையும் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அடிக்கடி அதை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வர்றோம் அப்படின்னா, ஸோ அது நமக்கு ஒரு வகையான தேவையான மிக முக்கியமான ஃபேக்டர்ஸில் ஒன்று. ஸோ அது நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன தேவையற்ற தேய்மானத்தை நம்ம குறைக்க முடியும். அகெயின் ரெஸ்பெக்ட் த ஸ்பீட் லிமிட். அதாவது ஒவ்வொருவரும் நம்ம வாகனத்தை ஓட்டும் பொழுதும் நம்மளுடைய எவ்வளோ வேகமாக போகிறோமோ ஸோ அந்த வேகத்தினோட அடிப்படையில் டயர் அப்படிங்கிறது சூடாகும். ஸோ அதை நம்ம இது வந்து என்னாகும் அப்படின்னா, டயர் சூடாக இன்னும் வந்து நமக்கு உராய்வு அதிகமாகிறப்ப ஸோ இன்னும் நமக்கு வந்து ஸ்பீடாக நம்ம அதனோட வேகத்திலேயே நம்ம ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னா அந்த சூடு அதிகமாக டயர் தேய்மானம் விரைவில் நடக்கும். அதாவது சீக்கிரமாக டயர் தேய்மானம் அப்படிங்கிறது ஒரு சமமற்ற முறையில் தேய்மானம் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்பீட் லிமிட்டை நம்ம கண்டுபிடிச்சா மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், தேய்மானத்தை குறைக்கலாம். அதாவது எந்த ஸ்பீடில் வந்து நம்ம லோடுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பீடு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ஒருவேளை நம்ம அன்ஈவனாக நம்ம வந்து டயர் தேய்மானம் ஆகுது அப்படின்னா ஸோ அதை என்ன பண்ண முடியாது, அந்த டயர் நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அது டோட்டலாகவே வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சேஞ்சிங் த டயர்ஸ் அக்கார்டிங் டு த சீசன். ஸோ நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரியான டயரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்றி போடுவாங்க. அதாவது சம் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, ஐ மீன் வின்டர் அண்டு சம்மர். வின்டருக்கு தனியாக யூஸ் பண்ணக்கூடிய டயர்ஸ்னு இருக்கும், சம்மருக்கு தனியாக டயர்ஸ் அப்படிங்கிறத செப்பரேட்டாகவே வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நம்ம வின்டர் டயர்ஸ் நம்ம சம்மர் டைமில் ஒருவேளை நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு அதிகப்படியான டயர் தேய்மானத்தை உருவாக்கும்.
ஸோ அதனால் ரெஸ்பெக்டிவ் டயர் ஷுட் பி ஃபிட்டட் இன் த ரெஸ்பெக்டிவ் சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த டயரை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் அப்படின்னா ஸோ அதுவும் நமக்கு என்னது டயர் தேய்மானத்தை குறைக்கிறது. தென் லாஸ்ட் டாபிக், டயர்ஸ் ஸ்பின் எக்ஸசிவ்லி. அதாவது சேரோ அல்லது சகதியிலையோ ஐஸ்லேயோ அல்லது பனிப்பொழிவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு டயர் வந்து ஒரு வேளை உங்களுக்கு லாக் ஆகுது, சிக்கிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதை எகெயின் நம்ம வண்டியை வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம ரேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்போ ரேஸ் பண்ணுறப்ப நம்ம எப்படியா அதிலிருந்து வெளியே வரணுங்கிறக்காக நம்ம ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அது அதிகப்படியாக நமக்கு சுற்ற ஆரம்பிக்கும். அப்படி சுற்றுறப்ப ஆட்டோமேட்டிக்காக டயர் வந்து ஹீட்டப் ஆகும். ஸோ அப்படி ஹீட் ஆகிறப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் என்னாகும் அப்படின்னா நமக்கு வண்டி மூவ் ஆகலை, ஒரு இடத்துலையே எகெயின் வந்து நமக்கு சுற்றிகிட்டே இருக்குது, ஸ்பின் ஆகிட்டே இருக்குது. அப்படி சுற்றுறப்ப நமக்கு என்னாகும் அப்படின்னா ஸோ சூடாகும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதனோட உராய்வு தன்மையின் காரணமாக நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக சுற்றும். அப்போ நம்ம சுற்றிகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரேஸ் பண்ணிகிட்டே இருப்போம் வெளியே எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் நமக்கு என்னாகும் அப்படின்னா தேய்மானம், இந்த மாதிரி சூழ்நிலைகளையும் கூட நமக்கு வந்து என்ன ஆகும், இன்னும் அதிகமான டயர் தேய்மானத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் இதெல்லாம் நமக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இன்றைக்கி பார்த்ததில் என்னென்னவெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா என்னென்ன காரணிகள் அப்படின்னு ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் த இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர், வெஹிக்கிள் ஓவர்லோட், வீல் அலைன்மெண்ட், டயர் ரொட்டேஷன், brake system, suspension system, respect the speed limit, change the tires according to the season, then tires spin excessively. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ நம்ம வந்து இதை எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக நம்ம செக் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வர்றோம், அடிக்கடி டெஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு டயர் தேய்மானம் அப்படிங்கிறது குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான காரணிகளில் பேஸ் பண்ணி தான் டயர் தேய்மானங்கிறது அதிகப்படியாக நமக்கு ஆகிறது அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.